அதிமுகலேருந்து வந்த நயினார் நாகேந்திரன் அவர்களை பாஜக தலைவராக ஏத்துக்கும் போது அப்போ பாஜகலேருந்து வந்த அண்ணாமலையை அதிமுக தலைவராக ஏத்துக்க முடியாதா? அன்னைக்கு அவரை புகழ்றது, அடுத்த நாள் வெளில வந்து அவரை கழுவி ஊத்திட்டு இவரை புகழ்றது, அதுக்கப்புறம் இவரை கழுவி ஊத்திட்டு இன்னொருத்தர்கிட்ட போறது. அண்ணாமலை அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களை ஏவன் குற்றவாளின்னு சொன்னாரு, அதனால தானே, உண்மைதானே? சரி, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா ஊழல் குற்றச்சாட்டு சொல்றது, ஏன் பண்டாரம் பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டியா? அதிமுக ஆளுமை மிக்க எடப்பாடி பழனிசாமி அதுதான் அந்த ஆளுமை என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இல்லை, இனிமேலும் வந்து இப்படியே நீடித்ததுன்னு சொன்னா அங்க அதிமுக ஒண்ணுமே இருக்காது, ஏற்கனவே வந்து போயாச்சு. அப்போ நேத்து வரைக்கும் அவருக்கு ஃபயர் விட்டுட்டு இன்னைக்கு திடீர்னு வந்து அவர் ஊழல் பேர் வழி உலகத்திலேயே ஊழல் அப்படின்னு வைகோ மாதிரி பேசினார். அப்போ உங்களையும் எல்லாரும் வைகோ மாதிரி தானே நினைப்பாங்க. சார், நான் வைகோ அவ்வளோ இதுவா போயிட்டாரான்னு அப்படிதான் போயிட்டாரு. அன்னைக்கு மனசாட்சி இல்ல, இன்னைக்கு மனசாட்சி இருக்கு. நீங்க சொன்னதையே நான் சொல்றேன், போட்டுக்காங்க. கேட்டா பிள்ளைக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்போ உங்க பிள்ளைக்கு சீட்டு வேணுன்றதுக்காக நீங்க வாயம் மூடிட்டு இருந்துட்டு இன்னும் மக்களுக்காக அரசியல் பண்ற மாதிரி வேஷம் போட்டு சுத்தி நிக்கிறீங்க. இப்போ அதிமுக உடஞ்சு போச்சு, ஒண்ணு இல்லைன்னு சொல்றாங்க. திமுகவும் அப்படிதான் ஆயிருக்குது. புரியல. அதாவது இந்த செல் இருக்குல்ல, மொபைல் போன் இல்லை, இந்த மரத்தெல்லாம் அரிக்குங்க, அது வெளில வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஹா, வெளில செல்லு இருக்கு, கூடு கட்டிக்கிற அப்படின்னு இது பண்ணீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. உள்ளுக்குள்ள மொத்தமா அரிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அது வெளில வருதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? உள்ள ஒண்ணுமே இருக்காது, அது ஆடி போயிடும். இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஜாம்பவானுக்கெல்லாம் ஜாம்பவான் நம்ம அருண் ஜாம்பவான் நம்ம இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். ஆரம்பத்திலேயே இப்படி அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? வணக்கம். நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழ்தல சார், அதனால தான் நடக்குதா? சரி, நடக்குது. அது முக்கியமான ஒரு டாக்ஸ் போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், அதிமுக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து வாஷிங் மிஷின் போட்டு தாவேக்கா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அதை சீர் செய்யறதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி திடீர்னு ஒரு டாக்ஸ் தாவேக்கா அதிமுகவை சீர் செய்ய. அது அண்ணா திமுக, அண்ணாமலை திமுக மாத்துறீங்க. அப்படிதான் சார் இப்ப எல்லாம் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அப்படியா? அண்ணாமலை அதிமுக வரணும்னா நல்ல ஐடியாவா இருக்க. நான் நினைக்கிறேன் விக்ரம், யாரோ என் இன்டர்வியூலாம் சுகரா ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு இன்டர்வியூல கேட்டாங்க. நான் சொன்னேன், இப்போ அதிமுகவை காப்பாற்றுறோன்னா என்ன வழின்னா அண்ணாமலை அதிமுக கொண்டாந்துருங்கன்னு சொன்னேன். என்ன சார் நீங்கள் பேசுறதா லாஜிக் ஆகுதா அப்படின்னு கேட்டாங்க. என்ன லாஜிக் இல்லை? அதிமுகலேருந்து வந்த நயினார் நாகேந்திரன் அவர்களை பாஜக தலைவராக ஏற்றுக்கும் போது அப்போ பாஜகலேருந்து வந்த அண்ணாமலையை அதிமுக தலைவராக ஏற்றுக்க முடியாதா? சார், இது கூட நல்லா தானே இருக்கு அப்படின்னாங்க. இதை யாரோ பார்த்துட்டு ஆரம்பிச்சுக்கிறாங்க அப்படின்னு வச்சிருக்கீங்க. அப்ப நான் சொன்னது கேட்டு தானே சார், ஜாம்பவனுக்கெல்லாம் ஜாம்பவன் அருண் ஜாம்பவன் ஏன் நடக்கக்கூடாதா? இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தப்புன்னு சொல்லுங்களேன். அதாவது இப்போ ஒரு கம்பெனி சிக் யூனிட்டா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சில சமயங்களில் வந்து அதனுடைய ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் அதை பொறுத்து அரசாங்கமே அதை வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க. சில நேரங்களில் இந்த மாதிரி வங்கிகளை வந்து இது மாதிரி டேக் ஓவர் பண்ணுறதை பார்த்துருக்கோம். இல்லை சில தொழில் நிறுவனங்கள் இது மாதிரி இருக்கணும் போது, இல்லை அது ரொம்ப முக்கியம் போது அரசாங்கம் எடுத்து நடத்துறது அப்படின்றது வந்து உலகத்தில் நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம். ஈவன் அதர்வைஸ் அரசாங்கத்திலிருந்து யாரையாவது ஒரு அதிகாரியை நீங்கள் வச்சு நீங்கள் பொறுப்பெடுத்துக்காங்க, அதை ரன் பண்ணுங்க அப்படின்றதும் நிறைய விஷயங்களில் நடந்திருக்கு. அந்த ரிவைவல் ஆஃப் சிக் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எம்பிஏ எல்லாம் படிச்சுக்கிறாருல, ஐஐஎம்ல, அங்கே ஒரு ப்ராஜெக்டே இருக்கும். இந்த மாதிரி சிக் யூனிட்டை எப்படி ரிவைவ் பண்ணுறது, உங்களுடைய ப்ரொப்போசல் என்ன, இப்படின்லாம் நிறைய இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி இப்போ அதிமுக ஒரு சிக் யூனிட்டாக இருக்கின்றது, அதை நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்னு அவர்கிட்ட கொடுக்கறதுல என்ன தப்பு, என்ன பிரச்சனை உங்களுக்கு எனக்கு சொல்லுங்கள். பட் இருந்தாலுமே சார், அவர் வந்து ஜெயலலிதா அவர்கள் முதற்கொண்டு வந்து குற்றச்சாட்டு வச்சிருந்தார். ஊழல் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அங்கே தானே சார் அதிமுகவுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் பிரச்சனையை ஆரம்பிச்சது. இப்படி சொல்லிட்டு அப்புறம் அங்கே போனால் அங்கே 4 பேர் கேள்வி கேட்பாங்களா சார்? 4 பேர்? எந்த 4 பேர்? ஒவ்வொரு சீசனுக்கு யார் வந்து ஹையஸ்ட் பிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வாடகைக்கு விட்டு போயிடுச்சு நிற்கிற 4 பேரா? அன்னைக்கு அவரை புகழ்றது, அடுத்த நாள் வெளில வந்து அவரை கழுவி ஊற்றிட்டு இவரை புகழ்றது, அதுக்கப்புறம் இவரை கழுவி ஊற்றிட்டு இன்னொருத்தர்கிட்ட போகிறது, இப்படி பொழுதன்னைக்கும் மாறி மாறி இந்த 4 பேர் கேள்வி கேட்பாங்கன்றீங்களே, அந்த 4 பேரோ 40 பேரோ அவங்களுடைய அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் எடுத்து பாருங்க, சோசியல் மீடியா ஹிஸ்ட்ரி. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொருத்தருக்கு இது மாதிரி பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற 4 பேர் கேள்வி கேட்கறதுனால என்ன ஆகிப்போச்சு? இப்போ எல்லாரும் அதான் சொல்கிறாங்க, அண்ணாமலை அவர்கள் வந்து
ஜெயலலிதா அவர்களை ஏவன் குற்றவாளின்னு சொன்னார், அதனால் அதானே உண்மை தானே, போய் ஒன்றும் சொல்லலைல்ல. என்ன அவர்களுக்கு தண்டனை கிடைக்கவில்லை. ஷி வாஸ் கன்விக்டட் ஃபர்ஸ்ட், ஜெயிலுக்கு போனார்கள். அதுக்கப்புறம் அப்பீலில் வந்து ஷி வாஸ் அக்விட்டட். அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் போகும்போது தான் வந்து இட் வாஸ் அபேட்டட். ஏன்னா அவர்கள் காலமாகி விட்டார்கள் அப்படின்றதுனால. சரி, இப்போ நம்ம ஆர்கியூமெண்ட் போது இப்படின்னு சொல்லலாம், சார் அவங்க வந்து உயிரோடு இருந்து அந்த கேஸை நடத்தி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அவர் தரப்பு வக்கீல் சுகுரா கேஸை நடத்தியிருப்பார். ஒருவேளை அங்கேயும் வந்து அந்த அக்விட்டல் சரின்னு சொல்லியிருக்கலாம். அதனால் கரெக்ட், நான் அந்த இதுக்குள்ளே வரல. ஏன்னா அவர்கள் காலமாகும் போது நிரபராதியாகத்தான் காலமானார்கள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதுக்கே எப்படி சொல்கிறீங்களே, இப்போ நான் ஒரு செய்தி உங்களுக்கு காமிக்கிறேன், இதை நான் உங்களுக்கு ஃபார்வேர்டும் பண்ணுறேன். நாட்டிலேயே ஊழல் மிகுந்தது ஜெயலலிதா ஆட்சி, பாஜக தலைவர் அமித்ஷா குற்றச்சாட்டு. திருச்சி ஏப்ரல் 14. நாட்டிலேயே ஊழல் மிகுந்த ஆட்சி தமிழகத்தில் தான் நடக்கிறது என்று பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா குற்றம் சாட்டினார். நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன், அந்த செய்தியை நீங்கள் போட்டுக்கங்க, பத்திரிகைகளில் வந்த செய்தி. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அவரே தான் வந்து அதே ஏப்ரல் மாதம், ஆனால் அந்த ஏப்ரல் மாதம் இல்லை, பல வருடங்கள் கழித்து கூட்டணியும் வச்சுட்டு போனார் இல்லையா? என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் பார்த்தீங்களா? அதுவும் ஏப்ரல், இதுவும் ஏப்ரல். அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஊழல் குற்றச்சாட்டு சொல்றது, ஏன் பண்டாரம் பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டியா? அதனால அது ஒரு பெரிய இஷ்யூவாக நான் பார்க்கல. என்ன ஒன்றுனா, இப்போ நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னீங்க இந்த மாதிரி வந்து வாஷிங் மிஷின் அப்படின்னு. கரெக்ட், அழுக்கு துணியெல்லாம் போயிடுச்சுன்னா இப்போ மிச்சம் மீதி இருக்க நல்ல துணியை வச்சு அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் தப்புன்னெலாம் சொல்ல மாட்டேன். ஸோ வாட் அப்படின்னு தான் நான் கேட்பேன். நாளைக்கே வந்து அங்கேருந்து ஒரு டெண்டர் வந்ததுன்னா நீங்கள் அவரை பாராட்ட தான் போகிறீங்க. அதனால அதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்குலாம் எங்க யாருக்கும் வந்து தகுதி இருக்கிறதா எனக்கு தெரியல. பட் இருந்தாலுமே அதிமுகவில் ஆளுமை மிக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுதான் அந்த ஆளுமை என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இல்லை. இனிமேலும் வந்து இப்படியே நீடித்ததுன்னு சொன்னால் அங்கே அதிமுக ஒன்றுமே இருக்காது. ஏற்கனவே வந்து போயாச்சு. இனிமேலும் இருக்கிறத வந்து நிறுத்தினா அதுக்கு தான் நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், அட்லீஸ்ட் முதல்ல அண்ணன் டிடிவி தினகரனை கூப்பிட்டுவாங்க. அவரை கொண்டாந்து நீங்கள் செயல் தலைவராக இருங்க, அவர் இருக்கட்டும் பின்னாடி. நீங்கள் வந்து ஏன்னா அட்லீஸ்ட் மிச்சம் மீதி இருக்க கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும், இதை கொஞ்சம் துடிப்புள்ள இயக்கமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் டிடிவி தினகரன் அவர்களாவது வரணும். அதுக்காக நீங்கள் ஒன்றே சசிகலா அவர்கள் வரணும், ஓபிஎஸ் வரணும்னு நான் சொல்லாதீங்க, அதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். டிடிவி தினகரனை கொண்டு வாங்க. ஏன்னா அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் விதம், பதில் சொல்லும் விதம், அவருடைய அந்த அரசியல் பாணி அப்படின்றதெல்லாம் வந்து இன்னைக்கு ட்ரெண்டுக்கு அந்த வைப்புன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கு. அதனால் அதை முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மற்றபடி அண்ணாமலை வருவாரா அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு கண்டிஷன் தான், அவர் வந்துட்டாருன்னா எப்படி பாஜகவில் வந்து தலைவர் அப்படின்னா முழு அதிகாரமும் வேணும், அப்போ தான் சரிப்பாடு வரும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி அதிமுகவுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா அப்போ அவர் வைக்கிறது தான் சட்டம். அவர் தான் வந்து கட்சியை வழி நடத்தி போவார். நீங்கள் உட்காந்து இவருக்கு போஸ்ட் கொடுங்க, அவருக்கு போஸ்ட் கொடுங்க, ஏன்னா டோட்டல் ரீவேம்ப், அந்த ஒரு நம்பகத்தன்மை அப்படின்றது வேணும். அதுக்கப்புறம் ஆஹா இந்த தலைவரால் வந்து வெற்றியை தேடி கொடுக்க முடியும் அப்படின்னு தொண்டர்கள் நம்பணும். அப்படிப்பட்ட ஆளாக நீங்கள் அண்ணாமலை அவர்களை நினச்சிங்கன்னா அப்போ அவருக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டு கொடுக்கணும். பட் இதெல்லாம் வந்து அங்கே கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஏதோ ஒட்டு மொத்தமாக போனாலும் பரவாயில்ல, நம்ம அப்படியே வச்சுட்ருக்கோன்ற மாதிரி தான் இப்போ தெரியுது. டிடிவி அவர்களே கூப்பிட மாட்டாங்கன்னும் போது இங்கேருந்து போனவர் அப்படி இருந்துச்சு, அண்ணாமலை அவர்களையா கூப்பிடுவாங்க? அடுத்தது அண்ணாமலை அவர்கள் ஒருவேளை அது வந்து பாசிபிலிட்டியாக இல்லைன்றதெல்லாம் வேறு விஷயம், அப்படியே அங்கே போனாலும் உடனே இங்கே வந்து ஓவர் டைம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தீங்களா இப்படி ஆகும் அப்படி ஆகும் அப்படின்னு. இன்னும் ஒவ்வொருத்தவங்களை ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா தான் தெரியும் இவங்க என்ன லட்சணத்தில் இருந்தாங்க அப்படின்ட்டு. எனக்கு சிலதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தாவேக்காக ஃபயர் விட்டுனுக்கிறாங்க. கரூர் இன்சிடென்ட் போது, அதாவது கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடியும் தாவேக்காக ஃபயர் விட்டுருந்தாங்க. கரூர் இன்சிடென்ட்டுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு கபால்னு வந்து மறுபடியும் திமுக ஃபயர் விட ஆரம்பித்தாங்க. இப்போ மறுபடியும் தாவேக்காக ஃபயர் விடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பழசு எப்படியே நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து காமராஜர் ராஜாஜி அவர்களுக்கே ஃபயர் விட்டுருப்பாங்க. அப்போ சோஷியல் மீடியாவில் அவங்களும் இருந்திருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் சொல்கிறேன், இந்த மாதிரி நம்ம நேற்று என்ன பேசணும் இன்றைக்கி என்ன பேசணும் அப்படின்னு நாமளே ஸ்டெடியாக இல்லாதப்போ நாமளே நினச்சி ஒவ்வொருத்தருக்கு ஃபயர் விட்டுக்கின்னு சரி என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி இந்த தலைவரை பிடிச்சிக்குது ஓகே. அப்போது நேற்று வரைக்கும் அவருக்கு ஃபயர் விட்டுட்டு இன்றைக்கி திடீர்னு வந்து அவர் ஊழல் பேர் வழி உலகத்திலேயே ஊழல் அப்படின்னு வைகோ மாதிரி பேசினா
அப்போ உங்களையும் எல்லாரும் வைகோ மாதிரி தானே நினைப்பாங்க. சார் நான் வைகோ அவ்வளோ இதுவாக போயிட்டாரான்னு அப்படிதான் போயிட்டாரு. அன்னைக்கு மனசாட்சி இல்லை, இன்னைக்கு மனசாட்சி இருக்கு. நீங்க சொன்னதையே நான் சொல்றேன், போட்டுக்காங்க. மனசாட்சி இருக்கு. எந்த ஒரு மனுஷனும் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. கூசாம சொல்றாரு, அன்னைக்கு வரவில்லை, கேள்வி கேட்டேன், இன்னைக்கு வந்தார், பாராட்டுகின்றேன். அன்னைக்கு ஏன் வந்து ஊழல்னு சொல்லலை? கூட்டணி தர்மம். அப்போ உங்க விசுவாசம் வந்து சீட்டுக்கு தானே தவிர மக்களுக்கு கிடையாது. உண்மையிலேயே மக்களுக்கான போராளி அப்படின்னு சொல்லியிருந்தா என்னங்க அவ்வளோ ஊழல் பண்ணீங்க அப்படின்னு வெளில வந்திருக்கணும். அட்லீஸ்ட் கேட்கவாது கேள்வி கேட்டிருக்கணும். கேட்டால் பிள்ளைக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்போ உங்க பிள்ளைக்கு சீட்டு வேணுன்றதுக்காக நீங்க வாயை மூடிட்டு எடுத்துட்டு என்னவோ மக்களுக்காக அரசியல் பண்ற மாதிரி வேஷம் போட்டு சுத்தி நிற்கிறீங்க. இன்னைக்கு பல பேர் அப்படித்தான் இருக்காங்க. அதனால யாரும் கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் யாருக்கும் இங்க தகுதி இருக்கிறதா நான் நினைக்கல. என்ன அதிமுகவில் நடந்த சட்டமன்ற தேர்தலையே வந்து எடப்பாடி அவர்களோட அண்ணாமலை வந்து பிரச்சாரம் பண்ணான்னு கூட்டவங்க தான் நிறைய பேர். அதனால பொதுச் செயலாளர் தவிர மற்ற எல்லாரும் ஒத்துப்பாங்க. ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமா என்ன? அப்போ எம்பிஏல ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாரு, ரிவைவல் ஆஃப் சிக் யூனிட்னு. அந்த மாதிரி ரிவைவல் ஆஃப் சிக் பார்ட்டி அப்படின்னு புதுசாக ஒன்று நம்ம இனிமேல் ஆரம்பிப்போம். ஏங்க கட்சியை வந்து நீங்கள் ஜெயிக்க வைக்கணும்னு வியூகம் அமைப்பாளர்னு கட்சிக்கு சம்மந்தமே இல்லாமல் யாரையும் ஒருத்தரை கொண்டு வந்து கோடி கோடியாக கொட்டி கொடுத்து அதெல்லாம் பண்ணலையா? அப்படி இருந்துச்சு அரசியல்லே இருக்க ஒருத்தர் வந்து வாங்க உங்களுக்கு பதவி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு கட்சியை ரிவைவ் பண்ண சொல்லுறது என்ன தப்பு இருக்குதுன்றீங்க நீங்கள்? ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ பண்ணிட்டோம், இதை பண்ணக்கூடாதா? கேட்டா சார். சார் அதே மாதிரி இப்போ அதிமுக அந்த அளவுக்கு ஒரு உடஞ்சி போன நிலையில் இருக்கும்போது திமுகவும் ஒரு ஒரு உடஞ்சி போன நிலையில தான் பார்க்க முடியுது சார். ஒரு பக்கம் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. ஏவா வேலு மேலே அவர் சிங்கப்பூர் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டுன்றாங்க. அடுத்து செந்தில் பாலாஜி ஆள் எங்கே இருக்காருன்னு தெரியல, தலைமறை பண்ணுறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இங்கே நடந்துட்டு இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு லண்டன் போகிறாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குரல் கொடுக்க வேண்டியவர் ஏதோ துபாயில் இருக்கிறதா வந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அப்போ திமுகவும் முடிஞ்சுதான் என்ன? ஏங்க அவங்க வந்து ட்விட்டரில் குரல் கொடுத்துட்டு இருப்பாங்க. அது தொண்டர்கள் தான் இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணணும். அதான் தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்குமான வித்தியாசம் அப்படின்னது. அவங்கெல்லாம் வந்து கொடைக்கானல் போவாங்கோ, ஏற்காடு போவாங்கோ, ஊட்டி போவாங்கோ, சொல்லுவாங்க நீங்கள் கோவா போங்கோ, பெங்களூர் போங்கோ, எக்கடைக்குனாலும் போங்கோ, உங்கள் சந்தோஷம் உங்களுக்கு, என் பொண்ணு சந்தோஷம் எனக்கு. அந்த மாதிரி தலைவர்களுடைய ரேஞ்சு வேற. அதுக்காக தொண்டர்கள் எல்லாரும் போனோம் அப்படின்னு நினைக்க முடியுமா? ஒரு காலத்துல வந்து கோமான்களும் சீமான்களும் மட்டும்தான் அரசியலுக்கா அப்படின்னு கேட்டுட்டு வந்த திமுக இது பண்ணையார் கட்சின்னு காங்கிரஸை பார்த்து சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இன்னி வரைக்கும் அவங்க அதை புரிஞ்சிக்கல. ஏன் வந்து மக்களுக்கும் இவர்களுக்குமான ஒரு இடைவெளி விழுந்து விட்டது அப்படின்னு சும்மா நீங்க வந்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் கேட்குறோம் அப்படின்னு சொல்றது பிரயோஜனம் இல்லை. நமக்கு முதல்ல புரியணும். நாம் லண்டன் போகிறோமே, எங்கே ஓய்வு எடுக்கிறதுக்கு, தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சவொடனே எங்கெங்கேயோ போய் ரெஸ்ட் எடுக்கிறோமே, அந்த தொண்டர்களெல்லாம் என்ன ஆவான்? நம்மளை விட அவன் தானே. சரி, தலைவர்களும் வந்து சுற்றி சுற்றி பிரச்சாரம் பண்ணாங்கன்னு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவங்களாவது வந்து வண்டியில் ஏசி இருக்கும், தங்குற இடத்துல ஏசி இருக்கும். எல்லா தொண்டர்களுக்கும் அது கிடைக்குமா சொல்லுங்கள்? அப்போ அந்த தொண்டர்களுக்கு நாம் ஏதாவது செய்யணும், நம்ம கை காசை போட்டு பண்ணணும் ஏதாவது அப்படின்னு யோசித்து பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கேப் அப்படின்றது இவ்வளோ பெருசாக விழுந்திருக்காது. அதை புரிஞ்சிக்காமல் சிங்கப்பூரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது. அப்போது இன்னும் வந்து அவங்க பிரச்சனை என்னன்றதை புரிஞ்சிக்கல. இப்போ அதிமுக உடஞ்சி போச்சு, ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. திமுகவும் அப்படி தான் ஆகிருக்குது. புரியல. அதாவது இந்த செல் இருக்குல்ல, மொபைல் ஃபோன் இல்லை, இந்த மரத்தெல்லாம் அரிக்குமே, அது வெளில வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆஹா வெளில செல்லு இருக்குது, கூடு கட்டிக்குதே அப்படின்னு இது பண்ணிங்கன்னா பிரயோஜனம் இல்லை. உள்ளுக்குள்ள மொத்தமாக அரிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அது வெளில வருதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? உள்ள ஒன்றுமே இருக்காது, அது ஆடி போயிடும். அது அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்தது இவங்களுடைய அந்த அரசியல்ன்றது எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு தாவேகா ஒரு மிகப்பெரிய ஆதரவோடு அவங்க ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? எங்கு பிரச்சனை இருக்குதோ, உண்மையாக பிரச்சனைன்னு இருக்குதோ அதுக்கு குரல் கொடுக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திருப்பி 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 இது ஒன்றும் இல்லாத என்னது அந்த இந்தி திணிப்பு, அதை விட்டா வந்து ஆளுநர் பதவி தேவையா? இந்த ஆளுநர் மதுரை அவருக்கு போயிருக்காரு, வைகையை பற்றி அதை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு கருத்து சொல்லியிருக்கார். உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பெருசாக ஒரு ட்வீட் போட்டுக்கிறார். அது மாதிரி ஆளுநர் இது மாதிரிலாம் பண்ணலாமா, அது பண்ணலாமான்னு உடனே அதுக்கு அவங்களும் ட்ரிகர் ஆகிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அதெல்லாம் போகக்கூடாது, அதிகாரிகள் இது பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு. இதில் வந்து ஒரு எம்பி வேற சொல்லிக்கிறாரு அதிகாரிகள்லாம் போகக்கூடாது. இவருக்கு யார் இது பண்ணது? இவர் யார் உள்ளே விட்டது? சரி ரைட்டு, ஆளுநரே போகக்கூடாது. ஆனால் கட்சியில் இருக்கவங்கெல்லாம் வெள்ளை கொட்டு போனாங்களே, வெள்ளை கொட்டு போட்டின்னு
இவன் சமீபத்தில் யாரோ ஒருத்தருடைய அப்பா போயிட்டு ஆய்வு பண்ணாரு அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். எல்லாம் சொல்லலாங்க, ரெட்டாரிக்கலாக பேசலாம். இதுக்கு முதல்ல தாவேகா வந்து ரிப்ளை கொடுத்ததே தப்புன்னு நான் சொல்வேன். இப்போ ஆளுநர் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணாரு அப்படின்னா இது தமிழ்நாட்டு மக்கள் அப்படியே நாளைக்கு கொந்தளிச்சிட்டு போகிறோம். ஆளுநர் எப்படி இன்ஸ்பெக்ட் பண்ணணும்? அவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க? முதல்ல ஆமாம் வைகை இப்படி தான் இருக்குது, சுத்தம் பண்ணான்னு ஒருத்தர் சொன்னாரு, உனக்கு என்ன வந்தது, நீ தான் சுத்தம் பண்ணல, யாரோ ஒருத்தர் சுத்தம் பண்ணான்னு சொல்றாரு, போவியா? இப்படி தானே கேட்பாங்க. ஸோ எந்தெந்த இடத்துல அவங்க எதிர்ப்பை தெரிவிக்கணுமோ அதை விட்டுப்புட்டு ஒட்டுగా அப்படியே இது பண்ணிட்டுக்கிறாங்க. இல்லை அண்ணன் ஆர்எஸ் பார்க்க சொல்றாரு, என் மேலே 21 கேஸ் இருக்குது, அவர் மேலே ஒருத்தனை கேஸ் இருக்குது. நீங்கள் எத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணீங்க? அது யாருக்காவது தெரியுதா? இவர் அரெஸ்ட் பண்ணாங்க, சரி ரைட்டு, அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க, எல்லாம் ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. இது தாவேகா சைட்லையும் ஒன்று பண்ணணும். அதாவது நீங்கள் ஒரு கேஸ் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் வெயிட்டாக இருக்கணும் அந்த கேஸ். அந்த கேஸ்லேருந்து அவங்க அக்விட் ஆனாலும் இல்லை இந்த மாதிரி ஆரம்பத்திலேயே வந்து சிறையில் அடைக்காமல் பெயிலில் வந்துட்டாலோ அசிங்கமாயிரும். அவங்க என்ன பண்ணாங்க பார்த்தியா, என்ன பழிவாங்கும் நடவடிக்கை, கேஸ் போட்டாங்க, அதான் நான் வெளில வந்துட்டேன், என்ன பண்ண முடியுது, எங்களை ஒன்றும் அசைக்க முடியாது அப்படின்வாங்க. அப்போ அந்த பெர்செப்ஷன் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. இப்போ பாஜகவில் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும்னாங்க, இவங்க வந்து என்னென்ன பாஜகவில் இல்லை இடி இவங்க சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன். அது பண்ணப்போ அவர் வந்து ஹாஸ்பிட்டல் போனாங்க, அந்த பெயிலு அதுக்கப்புறம் அந்த கஸ்டடி எடுக்கிறது இத்தனை நாளுக்குள்ளே அப்படின்ற சட்ட சிக்கல்லாம் வந்தது. ஏன்னா ஹாஸ்பிட்டல்லையே கேசிட்டாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க அதான் கேட்குறாங்க, சரிங்க ஒருத்தர் வந்து இது மாதிரி நாங்கள் அரெஸ்ட் பண்ண போகிறோம், ஹாஸ்பிட்டல்லையே அந்த பீரியட் ஃபுல்லாக இருந்துட்டாரு, அப்போ நாங்கள் பெயில் எடுக்க முடியாதா? இது ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ எல்லாரும் சிங்கப்பூரில் போய் ஹாஸ்பிட்டலில் பொத்துப்பாங்க நீங்கள் அரெஸ்ட் அப்படின்ன உடனே. சார் இனிமேல் முடிஞ்சிச்சு சார், இப்போ வந்து கஸ்டடி, சாரி பெயில் இல்லை கஸ்டடி, இனிமேல் நீங்கள் கஸ்டடி எடுக்க முடியாது சார்னா என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் வெயிட்டாக உள்ளே வச்சாங்க, கிட்டத்தட்ட 400 சில்லற நாளும் என்னவோ வச்சாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு எடுத்துக்காங்க, அதே மாதிரி தான் கடைசியில் அக்விட் ஆகிட்டார், அது வேறு விஷயம். பட் அந்த மாதிரி வந்து பெயில் வாங்குறதுக்கே அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார். அது மாதிரி வெயிட்டாக நீங்கள் கேஸை ப்ரெசென்ட் பண்ணணும். இது இந்த அவதூறு வழக்கு அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதில் அப்படியே நீங்கள் வந்து கன்விக்ஷன் வந்தாலுமே என்ன தண்டனை கொடுத்துட போகிறாங்க நீங்கள் சொல்லுங்கள். அப்போ என்ன ஆகுது, உங்களால் பெருசாக பண்ண முடியல, அதனால் சரி ரைட்டு வந்து என்னவோ பண்ணியிருக்கான், அதனால் என்ன பண்ணுறது, எதுவுமே இல்லையா, நம்பர் பிளேட்டில் வந்து அப்படியே கொஞ்சம் பெயிண்ட் கம்மியாக இருக்குது. ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து அந்த மாதிரி இப்போ புதுச்சேரி தமிழ்நாடு பார்டர்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் வந்து வண்டியில் தினிக்கும் அந்த வைக்கோல் புல்லுக்கட்டு நிறைய எடுத்துகிட்டு வருவாராம். செக் போஸ்ட்டில் பார்த்துட்டு அந்த புல்லுக்கட்டை நோண்டுறாங்க, உள்ளே ஏதோ பாட்டில் கத்திட்டு வராங்க அப்படி இப்படின்னு. ஒன்றும் கிடைக்கல. இப்பவும் டெய்லி வராங்க, அவரும் வந்து அப்படியே நிற்பாராம். அவங்க புல்லை ஃபுல்லாக பிரித்து ஆராய்வாங்களாம். அதுக்கப்புறமா தான் கண்டுபிடிச்சாங்களாம், அவன் கடற்கரை இந்த புல்லுக்கட்டு இல்லை, வண்டியை தள்ளிட்டு வந்துக்கிறான் அப்படி. நீங்கள் புல்லுக்கட்டில் போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி நிற்கிறீங்க, ஏவா அந்த வண்டியை திட்டு வண்டிடா அப்படின்னு. ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ வந்து அசோக் குமார் அவர் வந்து ஏதோ ஆன்டிசிபேட்டரி மூவ் பண்ணியிருக்கார் போல இருக்கு. அடுத்தது செந்தில் பாலாஜியும் இதுக்கு பின்னாடி இருக்கார் அப்படின்னு. மறுபடியும் சொல்கிறேன், கேஸு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. வெயிட்டாக போட்டு அப்படியே கப்புன்னு தூக்கணும். இப்போ கவர்னரிடம் அனுமதி அந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் இன்னும் வரலன்றாங்க. அப்போ இதை அவங்க பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்கணும்ல. பார்த்தீங்களா, பாஜக திமுக இவங்க என்ன சொல்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை தாவேகா நிறைவேற்றுகின்றதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உடனே டக்குன்னு திருப்பி அடிக்கணும்ல, அதை பார் கவர்னர் இன்னும் வந்து பர்மிஷன் கொடுக்கல, என்ன ஆச்சு, இவங்க திருப்பி கேட்கணும்ல. அதை விட்டுட்டு இப்போ சின்னதாக அந்த கரூரில் ஒரு கணக்கு இருக்குதுன்னு, இதெல்லாம் இன்னும் ஒரு கணக்கு, ஏற்கனவே இருக்க கணக்கை போட்டு முடிங்க, அதுக்கப்புறமா நீங்கள் புது கணக்கு ஆரம்பிக்கலாம். என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தான் அது பேக் ஃபயர் ஆகும். திமுக இப்படி பண்ணி தான் கெட்ட பேர் வாங்கினாங்க, அவங்களாவது கொஞ்ச நாள் கழிச்சு பண்ண ஆரம்பிச்சாங்க, இவங்க உடனே ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே சார். அதே மாதிரி இப்போ இந்த இளையராஜா எம்எல்ஏ அவர்களுக்கு வந்து 35 கோடி ரூபா கொடுத்து தாவேக்காவுக்கு எதிராக செயல்பட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுது சார். எந்த அளவுக்கு இப்போ செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவாரா என்ன? இது வந்து பத்திரிகைகளில் வர செய்திகள் வந்து ஒவ்வொரு பத்திரிகையில் ஒவ்வொரு மாதிரி செய்தி வருது விக்ரம். அதை வந்து என்னால் அப்படியே ஃபேஸ் வேல்யூவில் எதையும் எடுத்துக்க முடியல. முடியட்டும், இன்வெஸ்டிகேஷன் முடியட்டும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் என்ன வருதுன்றதை பார்ப்போம். ஏன்னா இதில் நிறைய சம் லாஜிக்கல் இன்கன்சிஸ்டன்சி நான் பார்க்குறேன் வருகின்ற செய்திகளில். அதனால தான் என்னால் எந்த கருத்தையும் சொல்ல முடியவில்லை. பட் ஒன்று மட்டும் நான் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும்,
இன்னி தேதியில் ட்ரம்ப்பே கூப்பிட்டு வாங்க நான் உங்களை செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக அப்பாயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூட யாரும் ரிசைன் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல. அந்த இடைத்தேர்தல்னு ஒன்று இருக்குது. அந்த இடைத்தேர்தலில் எத்தனை இடைத்தேர்தல் வருது, அதில் எத்தனை தொகுதியில் தாவேகா ஜெயிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த ஆட்சி வந்து கண்டினியூ ஆகுமா இல்லையா அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். இது வந்து தேவையில்லாமல் அவங்களே கிரியேட் பண்ணிக்கிற ஒரு இஷ்யூன்னு தான் நான் சொல்லுவேன். ஒழுங்காக யாரையும் கூட சேர்க்காம ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இவங்க ஃபார்ம் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து அந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு தைரியம் வந்திருக்குமா? எனக்கு ஒரே ஒரு பதில் சொல்லுங்கள். இப்போ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏதோ மக்கள் 35% ஓட்டு வாங்கினாங்க, தனியாக நின்று 35% ஓட்டு வாங்கினது தமிழகத்திலேயே நாங்கள் முதல் தடவையாக பண்ணியிருக்கோம். எம்ஜிஆர் அவர்கள் கூட அது பண்ண முடியல. அப்போ கூட அவர் கம்யூனிஸ்ட் அதெல்லாம் சேர்த்துக்கினார். அப்போ கூட 35 டச் பண்ண முடியல. நாங்கள் கட்சி ஆரம்பித்து குறுகிய காலத்திலேயே இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம். நாங்கள் நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு நினச்சோம். இவங்களால முடியல. அதனால தான், ஏன்னா அதிமுக திமுக 2 பேரும் சேர்ந்தால் தான் கவுக்க முடியும். இது மாதிரி கவுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் நிச்சயமாக மக்களுடைய ஆதரவு தாவேகா பக்கம் வந்திருக்கும். அதனால் இவங்களே வந்து கவுக்கிறதுக்கு யோசிச்சிருப்பாங்க. அடுத்தது 2 பேரும் சேரணும்னா யார் சிஎம் யார் டெப்டி சிஎம்? சரி, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறேனே, திமுக அதிமுக கூட்டணி வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் ஹைப்போதட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து மே 10ஆம் தேதி இவங்க 2 பேரும் முடிவு பண்ணி வந்துடுறாங்கன்னு வச்சுப்போம். திமுக அதிமுக, சரிப்பா அவர் முதலமைச்சராக இருந்து ஜெயிச்சிட்டாரு, அதனால எடப்பாடி அவர்கள் சிஎம், இவர் துணை முதலமைச்சராக இருந்தவர், அவர் ஜெயிச்சார், அதனால அவர் டெப்டி சிஎம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்போ திருச்சி கிழக்கு அதில் இடைத்தேர்தல் வேற யாரும் ரிசைன் பண்ணியிருக்க போகிறது கிடையாது. அப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் நின்றுக்க மாட்டாரா? அவர் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு வந்தாருன்னா அப்போ அன்னிலேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிடும் இல்லையா? யாரு சிஎம்? அடுத்தது நாளைக்கு வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் 1000 ரூபா, இவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் 2000 ரூபா. எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? இப்போ 2000 ரூபாய் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ அது அதிமுகவுக்கு பேர் போகுமா திமுகவுக்கு போகுமா? இவங்க ஆண்களுக்கும் விலையில்லா பயணிச்சீட்டுன்னு சொன்னாங்க அதிமுகவில். அப்போ பெண்களுக்கு விலையில்லா பயணிச்சீட்டு, நீங்கள்லாம் திமுக ஓட்டு போடுங்க, ஆண்கள்லாம் அதிமுக ஓட்டு போடுங்க, இப்படியா சொல்ல முடியும்? ஏன்னா 2 பேருமே அடுத்தது ஆட்சிக்கு வரணும் தனியாக நினைக்கிற கட்சி. அதனால் அவங்க ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னா ஒன்றுமே ஆயிருந்திருக்காது, ஒரே குழப்பம்தான் ஆயிருந்திருக்கும். அந்த மத்தியில் 77 ஜனதா வந்து ஒத்துரு பண்ணி கவுந்தா மாதிரி கவுந்து போயிருப்பாங்க. அப்போ என்ன ஆயிருக்கும், எலெக்ஷன் வந்ததுன்னா சாலிடாக தாவேகா மறுபடியும் ஜெயிச்சு வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணாமல் இவங்க பாட்டுக்கு வந்து இப்படி வந்துட்டு இப்போ இந்த இடைத்தேர்தல் இந்த இன்னும் 6 மாதத்துக்குள்ளே அப்படியே அனௌன்ஸ் பண்ணி ஆனோம். அப்போ அதனுடைய வெற்றி தோல்வி அப்படின்றது தான் வந்து முக்கியமான விஷயமா இருக்குது. இவங்களுக்குள்ள ஏதாவது சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அது மாதிரி பண்ணாங்கன்னா அதிமுகவில் நிற்பாங்களா தெரியல, யாருமே இல்லை. அவங்க ஒன்றும் இப்படி சொல்லிடலாம், ஏங்க நீங்கள் வந்து ஒரு பெரிய கட்சியாக இருந்துட்டு இப்போ நான் ஒன்றுமே இல்லைன்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னா எல்லாம் போயிட்டாங்க அப்படி சொல்லலாம். இல்லைன்னா வந்து அருமையான சான்ஸ், தேர்தலே நடத்தக்கூடாதுன்னு ஒரு கேஸ் போட்டிருக்கோம், அதை எப்படியும் தள்ளுபடி ஆயிடுச்சுன்னா தான் தேர்தல் நடக்கும் இல்லையா? சப்போஸ் கோர்ட்டில் வந்து ஆமாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நடத்த போகிறது கிடையாது. ஒருவேளை அப்படி கேஸ் தள்ளுபடி ஆகிட்டு தேர்தல் நடந்தால் கூட இல்லை நாங்கள் வந்து அப்பீல் போகிறதா இருக்கட்டும், அதனால நாங்கள் அப்படி கூட சொல்லிக்கலாம். அப்போ திமுக மட்டும் நிற்குதுன்னு வச்சுக்கோமே, பாஜக நிற்குமான்னு கேட்காதீங்க, ஏன் சிரிக்கிறீங்க? அடிபட்டது போதாதா சார்? அப்படி இல்லை, அவங்க வந்து 29 ஒருவேளை திமுகவோட போன ஏன் அது தேர்தல் நேரத்தில் தான் முடிவு எடுப்போம்னு சொல்லிக்கிறாங்க. அதனால எதுக்கு யாரையும் பாய்ச்சிக்க முடியாத நிலைமை. இப்ப தாவேகாவுக்கே முட்டு கொடுக்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு பாஜகவுக்கு. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அது தொட்டு அவங்க வந்து ஒரு இப்போ 7 சரி 7 வந்து ஒரு 2-3 தொகுதியில் திமுக ஜெயிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்பவே வந்து இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் அப்படின்ற ஒரு பிம்பம் உடஞ்சு போயிடும்ல. இது எப்படின்னா அந்த ஐபிஎல்ல வந்து பாருப்பா, இவங்க வந்து ஜெயிச்சா போதும் ஃபைனலுக்கு போயிடுவாங்க. ஆனால் இவங்க ஜெயிக்கணும்னா ரன் ரேட்டு வந்து 20 ஓவரில் 283 ரன் எடுத்து ஜெயிச்சாதான் இவங்க ஃபைனல் போகணும். அப்படி சில ஈக்குவேஷன் வரும் இல்லையா? அந்த மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற அந்த 7 தேர்தலில் 2 ஜெயிச்சா கூட போதும். ஆனால் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 7க்கு 7 ஜெயிக்கணும். அவங்களுடைய கண்டிஷன் அந்த மாதிரி. அதனால் இப்போல்லாம் நீங்கள் போயிட்டு எம்எல்ஏவை வாங்க அப்படின்னீங்கன்னா அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் தான் நான் சொல்லுவேன். ஓகே சார். சார் அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்கள் பொண்ணான நேரத்தில் இருக்குது. மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.